நீதிமொழிகள் 17:20. மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். தீமையில் விழுவான். நிறைய காரியங்களை நம்ம பேசும்போது கூட ஞானமாய் பேசாவிட்டால் மாறுபாடான வழிகளை நாம என்ன செஞ்சிருவோம், உண்டாக்கி விடுவோம் இல்லையா? அப்போ இதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஞானமா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. அப்போ மனைவிட்ட பேசுறது கூட நாம மாறுபாடான வழிகளுக்கு அவங்களை ஏவி விடுறபடி என்ன பண்ணிடக்கூடாது, பேசி விட்டுறக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எல்லாமே எடுத்தோம் பிடிச்சோன்னு பேசவே கூடாது. நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது கூட பொறுத்திருந்து சரியான தீர்வுகளை கொடுக்கும்படி ஞானமாய் பேச வேண்டியது அவசியம். சில மனைவிமார் கணவற்றை சொல்லும் போது சில வார்த்தைகள்லாம் பேசும்போது அந்த சொல்லுகிற ஆலோசனைகள் மாறுபாடான வழிகளில் அவங்களை திருப்பி விடாதபடி ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, காசு இல்லைன்னா பரவாயில்ல, பக்கத்து வீட்டில் வாங்கிக்குவாங்க, உங்க ஃப்ரெண்ட கேளுங்க, இந்த மாதிரி கடன் வாங்குவதற்கு அவங்களை தூண்டி விட்டுருவாங்க. இந்த கணவன் மனைவி சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் போய் யோசிக்காம என்ன பண்ணிடுவார், போய் கடன் வாங்கிடுவார். அதுக்கு அடுத்த மாசம் வரும்போதுதான் அப்புறமா ஒருத்தர் பார்த்து விழிச்சிட்டு இருப்பாங்க, இதை எப்படி கட்டுறது, இதை எப்படி சீர்படுத்துறது, எப்படி சரி பண்றது தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல கணவன்மாரும் மனைவிட்ட சில வேளையில தவறான வார்த்தைகளை யோசிக்காம என்ன பண்ணிடுவாங்கன்னா படப்படன்னு என்ன பண்ணிடுவாங்க, பேசி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா பின்விளைவுகள் வரும்போது ரொம்ப யோசிப்பாங்க, ஐயோ நம்ம தான் சொல்லி இப்படி ஒரு பிரச்சனையை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோமே அப்படி. இல்ல நம்ம எப்படி பேசணும், நம்ம மாறுபாடான வார்த்தைகள்ல வழி விட்டு நெறிய விட்டு தவறுகிற வார்த்தைகளை நம்ம பேசாம யோசித்து சொல்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு ஒரு ராத்திரி கொடுங்க, நான் ஜெபம் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றது எப்பவுமே நல்லது. திடீர்னு ஒரு காரியத்தை கணவன் ஆலோசனை கேட்கும் போது உடனே ஆலோசனை கொடுக்கணும் அவசியம் இல்லை. சில வேளையில சில காரியங்களுக்கு உடனே சொல்லலாம். பிகாஸ் அதெல்லாம் ஒரு பொதுவான காரியமா இருக்கும், ஏற்கனவே நம்ம நல்ல யோசித்த காரியமா இருக்கும், நமக்கு நல்ல தெளிவு இருக்கிறதுனால பட்டுன்னு சொல்லிடலாம். ஆனா சில காரியங்கள் நம்ம முன்னால இதை பத்தி யோசித்ததே இல்லை, இதுக்கு சரியான பதில் எனக்கு இல்லை, எனக்கு தெளிவான ஒரு வார்த்தை எனக்கு சொல்றதுக்கு இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணாம நாளைக்கு காலைல சொல்றேன் அப்படின்னு ராத்திரியாவது ஒரு ராத்திரி என்ன பண்ணலாம், யோசிக்கிற கொஞ்சம் டைம் எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு மன தெளிவு உண்டாகும். இதை செய்யாத, இப்படி பண்ணலாம், இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டாகும்.